ஆலயத்துக்கு போனீங்கன்னா முருகனை பார்த்தா வேண்டிக்கணும்னு தோணாது, அவரை பார்த்துட்டே தான் இருப்போம். இந்த டைம் வந்து ஐயோ வேண்டிக்கலையேன்னு தோணும். திருச்செந்தூருக்கு இங்கே என்ன ஒரு அற்புதம்னா, அங்கே வந்து கடலில் இருக்காது முருகப்பெருமான், இங்கே மக்கள் கடலில் இருக்காது. தினந்தோறும் மக்கள் வெள்ளமாக இருக்கும். இங்கே முருகரை வந்து தரிசனத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. எனக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. மெயினாக அதை நான் சொல்லணும். என்ன நானே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். திருச்செந்தூர் முருகர் நான் பார்த்தது இல்லை, இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அதே மாதிரி தத்துருவமாக இருக்கிறாரு. கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழநீரே பழநீரே. இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அறுவடை வீட்டில் ஒருவர் இங்கே சென்னையில் வந்து இங்கே இருந்து பக்தர்களுக்கு அருள் வளைக்கிறார். அங்கே நிகிரகமாக இருக்கார், இங்கே அனுகிரகமாக இருக்கார். நவகிரக ஜேஷ்டே இல்லாத பக்தர்கள் கேட்டதை வாரி வழங்கும் கருணை கடலாக இங்கே இருக்கிறார். சுப்பிரமணிய சுவாமி குழந்தை மாதிரி நீங்கள் எது கேட்டாலும் கொடுத்துருவார். நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இந்த கோயில் சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னா பூஜை புனஸ்காரங்களை தாண்டி பக்தர்களோட நம்பிக்கையும் அவருடைய பிரார்த்தனையும் இந்த வழிபாடும் தான். பிரம்மதேவதை தசாசு சொல்லிகிட்டே இருக்கும். அதனால் எண்ணம் போல் வாழ்க அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும். எண்ணங்கள் பகவான்கிட்ட வந்து முருகன்கிட்ட வந்து மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணும் பொழுது எதையுமே கேட்க வேண்டாம். எனக்கு கார் மட்டும் தான் கொடுப்பார், வீடு மட்டும் கொடுப்பார். எனக்கு தேவைக்கு கொடுன்னு வேண்டிக்கும். எனக்கு அதை கூட இதை கூட அதை மட்டும் கொடுத்துருவார். நமக்கு என்ன தேவை, நீங்கள் என்ன கேட்டதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. உங்களுக்கு தேவை சில விஷயங்கள் தேவையில்லாத நீங்கள் கேட்க தோணும். அது உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கொடுக்கறது அவர் தான். அப்போது அவர் மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிட்டாலா போதும். பல பேர் அனுபவிச்சிருக்கலாம், நானும் அனுபவிப்பேன். ஆலயத்துக்கு போனீங்கன்னா முருகனை பார்த்தா வேண்டிக்கணும்னு தோணாது, அவரை பார்த்துட்டே தான் இருப்போம். இந்த டைம் வந்து ஐயோ வேண்டிக்கலையேன்னு தோணும். அப்போது உங்களுக்கு என்ன கொடுக்கணும், உங்களுக்கு எப்போ தரிசனம் கொடுக்கணும், உங்களை எப்போ வரவழைக்கணும் அவருக்கு தெரியும். நீங்கள் தரிசனம் கொடுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டாலே போகிறோம். அவர் எப்போ அனுகிரகம் பண்ண முடிவு பண்ணிட்டாலும் உங்களை அழைச்சிடுவாருங்க. இந்த மூர்த்தி வந்து கீர்த்தி ரொம்ப பெருசு. 73லேருந்து 71 அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். கிருபானந்த வாரியார், சங்கராச்சாரியார், புவனேஸ்வர் சுவாமிகள் பெரியவாளோட ஆசீர்வாதத்தோடு பண்ணதுனால இந்த முருகன் வந்து வைப்ரேஷனோட சந்தோஷமாக பக்தர்கள் கேட்டதான் கொடுத்துட்டுருக்கார். இப்போ நடக்கிறது 5வது கும்பாபிஷேகம். 77 ஆச்சு, 85 ஆச்சு, 94, 2014, 2026 மிக பிரம்மாண்டமாக நிர்வாகம், பக்தர்கள், குருக்கள்ன்ற விட பக்தர்களோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட, அவருடைய பக்தியோட, அவங்களுடைய கைங்கரியத்தோட பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு 2026 மார்ச் 25 புதன்கிழமை. நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும், அவரோட அனுகிரகத்தை பெறணும்னு மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நால்வர் அப்பர் சுந்தர சம்பந்தர் மாணிக்கவாசு கிடையாது, அப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இங்கே அபிராமி, ஆஞ்சநேயர், பைரவர்லாம் புதுப்பிச்சு கோயிலை முடிந்த அளவுக்கு உங்களுடைய கைங்கரியத்தோட முடிந்த அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு புதுப்பிச்சு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடக்க இருக்குது. நீங்களாம் வந்து அனுகிரகம் பெறணும். உங்களுக்கு எப்போ முடியுதோ டைம் கிடைக்கும் போது வந்து பாருங்கள். ஒரு பிரார்த்தனை இருக்குன்னா எக்ஸாம் பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணிட்டேன் போடும், அது விட்டுருவான் முடியாது. எப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வரணும். நீங்கள் வர பகவானுக்கு செய்ய ஒன்றுக்கு கோடி பங்கு பலன்னு சொல்லுவாள் இல்லையா, அவ்வளோதான். 1 ரூபாயாவதுன்னு சொல்லணும். பகவானை செய்யும்பொழுது அள்ளி கொடுக்குறார். நீங்கள் எது கேட்குறீங்களோ அதோட அதிகமாக தான் கொடுப்பார். எதை கேட்டாலும் மனப்பூர்வமாக அன்போடு கொடுப்பார். நீங்கள் அன்பை மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்துருவார். அவரை மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணிங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அவர் மீது பக்தியும் அன்பு மட்டும் செலுத்துங்க, அவர் கூடவே இருப்பார். வர மார்ச் மாதம் 7, 8, 7ஆம் தேதி மாலை, 8ஆம் தேதி காலம்பரை பகவானுக்கு பாலஸ்தாபனம் அப்படிங்கிறது பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு அவர் குழந்தையாக்கி அவரை அழைச்சி அவரோட பவர் எடுத்து அதை தனியாக பூஜை பண்ணுவோம். அப்போ இந்த மூலவர் வந்து வேலைப்பாடுகள் செய்கிறதுனால மூட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கும். எங்களுக்கு மனசு இல்லாமல் தான் மூடணும்னு வச்சுக்கோங்களேன். பவர் ஏற்றணும் இல்லையா, பவர் இருக்கட அது மாற்றமாக இருக்கணும்னு சொல்லுவாள். மாற்றமாக இருக்கணும், மாற்றம் ஏற்றமாக இருக்கணும். இன்னும் அவரோட பவர் இன்னும் சுபிட்சம் பவர் வரும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மார்ச் 7, 8 பாலஸ்தாபனம் பண்ணுறோம். 25ஆம் தேதி கும்பாபிஷேகம். அதுக்குள்ளே தரிசனம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்துருங்க. உங்களோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்செந்தூர் அப்படின்னா சென்னையில் நம்ம எம்ஜிஆர் நகர் திருச்செந்தூர் முருகன் கோயில் தான். நம்ம இங்கே என்ன வேண்டிக்கவே வேண்டாம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை முருகனுக்கு தெரியும், உடனே நடத்தி கொடுத்தாரு.
திருச்செந்தூர் போகணுங்கிறதே கிடையாது. அங்கே போகணுன்னு நினச்சிட்டு வா, இங்கே தான் வா திருச்செந்தூர். நான் ஒரு வருஷமாக வேண்டினேன், என்னால் போக முடியல, இந்த கோயிலுக்கு வந்துட்டேன். ஒரு அற்புதமான வைப்ரேஷன், ஒரு சக்தி. நம்ம அங்கே என்ன நினைக்கிறோமோ முருகனுக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிள், நான் வந்து போன வாரம் கோயிலுக்கு வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ்ஸும் வரல, எதுவுமே வரல. வண்டி இப்போ முருகா நீ பிரதோஷம் நான் 4 மணிக்குள்ள கோயிலில் இருக்கணும், உன்னை நம்பி நின்றுட்டு இருக்கேன், என்ன பண்ணுவேன்னு. ஒரு முஸ்லீம் ஆட்டோவில் வந்தார். சாமி நான் கேட்கறது போனேன், என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணி விடுங்களேன்னு ஆட்டோவில் வழி சொல்லுங்கன்னு. நான் சொன்னேன் அதுக்கு என்ன ஃபேர் உண்டோ நான் கொடுத்தேன், என்ன அங்கே அஜந்தாவில் இறக்கி விட்டுங்கன்னு. வந்து இறக்கி விட்டார். ஒரு 50 ரூபா கையில் கொடுத்துருந்தாங்க. முருகன் வேண்டான்னு சொல்லிட்டான். பின்னாடி 3 பேர் உட்காந்துட்டுருக்கா, முன்னாடி வண்டியில் உட்காந்துட்டுருக்கா. முருகனோட அனுகிரகத்தை பாருங்கள், எதுவுமே எனக்கு வேண்டாம், சுவாமி வேண்டான்ட்டாங்க. ஆக நம்ம நினைக்க தான் வேண்டிக்க கூட இல்லை, மனசில் தான் நினச்சினேன். முருகா உன் கோயிலுக்கு கரெக்டாக வந்துடணும், நீ நல்ல வழி மனசில் நினைக்கும் போதே நடத்தி கொடுத்துரு. நம்ம வந்து வேண்டிக்கணும், அதை பண்ணணும், இதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம உள்ளம் நுழையும் போதே நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம முருகனுக்கு தெரியும். அந்த உடனுக்கு உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம். திருச்செந்தூருக்கு இங்கே என்ன ஒரு அற்புதம்னா, அங்கே வந்து கடலில் இருக்காது முருகப்பெருமான், இங்கே மக்கள் கடலில் இருக்காது. தினந்தோறும் மக்கள் வெள்ளமாக இருக்குது. ஏன்னா உடனுக்குடனே எது இருந்தால் நடத்தி கொடுத்துருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து உடனுக்குடன் ஜனம் வந்தமயமாக இருக்கா. ஏன்னா அவளோட வேண்டுதலாம் நிறைவேறிடுது. கல்யாணம் ஆகலைன்னு வந்தால் 1 மாதம் முன்னாடி அந்த பொண்ணு இதை நேற்று கல்யாணம் அந்த பொண்ணுக்கு. இப்படி ஒவ்வொரு அற்புதங்களும் வந்து முருகன் நடத்தி கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு வைப்ரேஷன் நம்ம முழுமையோட நம்பிக்கையோட, முதல்ல அதான் நம்பிக்கை. அந்த தெய்வத்தை மனசால் வேண்டிக்கும் போது நினைக்கும் போது அவர் நம்ம கூட வந்துடுவார், அப்புறமா நடத்தி கொடுத்துடுவார். திருச்செந்தூரில் என்னென்ன வைபவம் நடக்கிறதோ அதெல்லாம் இங்கே வெகு விமர்சையாக நடக்குது. நம்ம கோயிலில் வந்து திருச்செந்தூருக்கு இதுக்கு என்ன அற்புதம் அப்படின்னா, திருச்செந்தூருக்கு எல்லா வேலையும் போக முடியதில்லை, போகணுன்னு நினைக்கலாம் நம்ம. ஆனால் இங்கேயே வந்து அந்த வைப்ரேஷன் இருக்குது, அந்த சக்தி எல்லாமே இங்கேயே இருக்குது. நம்ம முருகனை செவ்வாய்க்கிழமையும் வணங்கலாம், வியாழக்கிழமை முக்கியமாக வணங்கலாம். ஏன்னா குருவோடைய தான் வியாழக்கிழமை தாராளமாக நம்ம முருகனை கும்பிடலாம். வியாழக்கிழமை தோறும் 7 வாரம் வந்தார் ஒரு பக்தர். அவருக்கு நான் வெளியில் அவர் என்ன நினச்சிருந்தாக நான் சொன்னேன், நீங்கள் உண்மையாக நேர்மையாக இருந்தீங்கன்னா முருகன் நடத்தி கொடுத்துருவாங்க. சாமி நான் எந்த தப்பும் பண்ணலை. ஏன்னு கேட்டேன்னா, அவள் அம்மாவுக்கு வந்து 2 கண்ணும் தெரியாது, அவள் ஒய்ஃபுக்கு கால் கிடையாது, இவரோட சம்பாத்தியம் தான். திடீர்னு அவளோட வேலையை இது பண்ணிட்டா, கவர்மெண்ட்மாக மிஸ்டேக் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா. நான் சொன்னேன் நீங்கள் உண்மையாக நேர்மையாக வந்து முருகனை வணங்கிட்டே வாங்க, உங்களுக்கு 7 வாரத்துக்கு நல்லா நடக்கும்னு. அதே போல் வியாழக்கமாக வந்தார், 7ஆவது வாரம் சக்ஸஸ் ஆகிடுது. அவருக்கு இப்போ போஸ்டிங் கிடச்சி ப்ரொமோஷனும் கிடச்சி கொடுத்து நல்லா இருக்காது. வந்து அபிஷேகம் பண்ணிட்டார். நம்ம முருகன் வந்து கண்கண்ட தெய்வம், அற்புதமான தெய்வம், கலியுக வரதன். என்ன நினைக்கிறோமோ ஒரு முருகனுக்கு புஷ்பம் இல்லையே நினைப்பேன். பார்த்தீங்கன்னா அதை கொண்டு அதே நம்ம நினச்ச போய் கொண்டு ஜாதி போய் சாத்தணுமா, நம்ம மனசில் தான் நினைப்போம், அங்கே உடனே செயல்படுத்திடுவார். என்ன வேண்டுதல் இருக்கோ அதை உடனுக்கு உடனே நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான கண்கண்ட தெய்வம் எம்ஜிஆர் நகர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி. சென்னையில் எம்ஜிஆர் நகர் திருச்செந்தூர் முருகன் தான் நமக்கு பரிசயமான தெய்வம். எல்லா மக்களும் இங்கே வந்து தினமும் வேண்டிகிட்டு இருக்காங்க. நம்ம கோயிலில் இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல்னு கிடையாது. பாருங்க, இப்போ ஸ்கூல் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. போன வருஷம் ஒரு பொண்ணு வந்து நீ ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஒன்று முதுகட்டை நின்று தான் சொன்னோம். அவள் தான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் 492 மார்க்கு ஃபஸ்ட்டு. அடுத்த ரிசல்ட் வந்தோடனே முதல்ல முருகன் காலடியில் தான் வந்து சாக்லேட்டெல்லாம் கொடுத்து, சுவாமி நீங்கள் நாங்கள் சொல்லி இல்லை, முருகன் நடத்தி கொடுத்துட்டாரு, உன்னோட கடினமான உழைப்பு அப்படின்னு. இந்த முருகன் வந்து கல்யாணம் ஆகாத வாளுக்கு உடனே கல்யாணத்தை நடத்தி கொடுக்க, குழந்தை பாக்கியம் வேண்டிய வாளுக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்காது. படிப்பில் நல்ல மார்க் வாங்கணும், ஃபஸ்ட்டு வரணும்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது, தினந்தோறும் 1000 பேர் தினம் வந்துகிட்டே இருக்கா. ஏன்னா அந்த படிப்புக்கு நல்லா இது பண்ண, படிப்பு அதான் கல்வி சம்மந்தமானது. உத்தியோகத்துக்கு உத்தியோகம் இல்லைன்னு வியாழக்கமாக வந்துட்டுருக்கா, அவளுக்கு உத்தியோகம் கிடச்சிடுது. இதை விட ஒரு தம்பதி வந்து பிரிஞ்சு செய்யாமல் இருந்தாள். இங்கே வந்து கோயிலில் தான் சொன்னான், பூசத்தன்னைக்கு பால் குடம்லாம் எடுத்தான். அவன் ஆம்பளை மண்டட்டி சேர்ந்து சந்தோஷமாக இருக்கான். அப்படி பிரிந்த தம்பதியை கூட ஒன்றா சேர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான தெய்வம். நிறைய விஷயங்கள், நோய் வாய்ப்பட்டவரெல்லாம் இங்கே வந்து வேண்டினான்னா குணமாயிடுது, நல்லா குணப்படுத்திட்டார். வைத்தியநாத கடவுள் அற்புதமான தெய்வம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகா. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா, சிறப்பு சொல்லணும்னா, இது திருச்செந்தூருக்கு போகிற இதை வந்து இங்கே போனால் ஒரு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதாவது இங்கே வந்துட்டு போனால் ஒரு நல்ல விஷயம் எல்லாமே நடக்குது. அதாவது ஒரு இந்த கோயிலுக்கு வந்து நம்ம வேண்டிட்டு ஒரு காசு காயின்ஸை வந்து மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு கட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். என் வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பணம் தேவைப்பட்டது, ரொம்ப கஷ்டத்தில் ஒரு 50,000 எனக்கு ஒரு பணம் தேவைப்பட்டது. அப்போது இவர்கிட்ட வந்து நான் வந்து மனசை விட்டு மன்றாடி கண்ணு கலங்கி நான் அழுத உடனே எனக்கு என்ன பண்ணார், அப்போது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து எப்படி என்னன்ற ரூபத்திலேயே எனக்கு ஒரு 50,000 அவர் எனக்கு கொடுத்தாரு.
கொடுத்த உடனே நான் என்ன பண்ணேன், உடனே வேண்டுதல் வச்சுட்டு உடனே நான் திருச்செந்தூருக்கு போயிட்டு திருச்செந்தூர் போய் சாமியை பார்த்துட்டு நான் வந்தேன். அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் இந்த கோயிலுக்கு டெய்லியும் காலையில் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சுட்டு பாலாபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு நான் இது பண்ணிவிட்டு போவேன். இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு நல்ல ஒரு எல்லா இதுவும் கொடுப்பார். குழந்தை பாக்கியம் கொடுப்பார், கல்யாண தடை எல்லாமே நல்லது செய்வார். அதாவது காசு பணம் கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இங்கே தீரும். இந்த கோயிலை வந்து கட்டினது வந்து ஹோட்டல் சரவணபவன் ஓனர் வந்து கட்டியிருக்காரு. அப்போ வந்து இந்த கோயில் வந்து அவங்களுடைய குடும்ப கோயில் மாதிரி இருந்தது. இந்த குடும்ப கோயில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்களால இது பண்ண முடியாதனால இப்போ ஊர் மக்கள் வந்து இந்த எம்ஜிஆர் நகரில் இந்த அஜந்தா காலனியில் இந்த கோயில் வந்து இருக்குது. நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வந்தீங்கன்னா திருச்செந்தூர் போன ஒரு ஃபீலிங்கு இதில் இருக்கும். இன்றைக்கி இந்த நிலமையில் வந்து என் பிஸ்னஸுக்கு என் வேலைக்கு ரெண்டாவதும் பொண்ணுன்னாங்க எனக்கு பையன் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த முருகர், திருச்செந்தூர் முருகர். அதனால் இவரை கை விடுறதே கிடையாது. எப்போ இருந்தாலும் அப்போ டெய்லியும் வந்து போயிட்டு இருப்பேன். நம்பினவங்களுக்கு தெய்வம் இருக்குது. இந்த முருகனோட சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாருக்கும் தெரியல. ஆக்சுவலி தெரிஞ்சுது, யாருக்கும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரபலமாக ஆகலை. இப்போ வந்து முருகன் இப்போ தான் வெளிப்பட்டிருக்காரு. இப்போ முருகன் யோகம் இல்லைங்களா, அதனால் வெளிப்பட்டிருக்காரு. இந்த முருகன் கோயிலுக்கு வந்தால் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா என்னோட இதுவிலே பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலை இல்லாமல் அடுத்தடுத்து வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு வேலை இல்லாமல் ஒரு 3 மாதம் இருந்தேன். சமீபமாக எல்லாம் சொன்னாங்க, பேட்டிலாம் பார்த்தேன். இங்கே தான் எனக்கு பக்கத்தில் தான் என் பசங்களாம் இங்கே தான் ஸ்கூல் படித்தாங்க. அப்போ கூட நான் பார்த்தேன்னா சிவன் அடியார். நான் முருகனை பற்றியே நினச்சதே கிடையாது. வடபழனி போய் திருப்பள்ளி எழுச்சி போனேன். அப்போ தான் முருகன் வந்து ஏதோ சாமியை நினைக்கணுன்றது அருள் கிடச்சிது. அதுலேருந்து தான் வடபழனி போயிட்டுருந்தேன். இப்போ என்ன ஆகிட்டுன்னா, நம்மளுக்கு பக்கத்துலேயே வேலை கிடச்சிருச்சு. இவர்கிட்ட கேட்ட மறுநாள் வெளியில் வந்து நின்னோடனே எனக்கு கால் பண்ணாங்க. நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி வேலை கிடச்சி இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார் வெளிநாட்டில் இருக்கார். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே தான் கிடச்சிது வேலை. வந்து அவர்கிட்ட வடபழனி முருகர்கிட்ட நாங்கள் பாஸ்போர்ட் வச்சு கேட்டப்போ அவங்க சொன்னது என்னன்னா, திருச்செந்தூர் முருகர்கிட்ட போங்க அப்படின்னா, திருச்செந்தூர் முருகர்கிட்டயும் அங்கேயும் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, நீங்கள் அங்கே போகிறத விட நீங்கள் இங்கே போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பு அப்படின்னாங்க. நாங்கள் இங்கே வந்து ஒன்றும் இல்லை, 3 நாள், நம்பவே மாட்டீங்க, ரொம்ப மிராக்கல். 3 நாளில் வந்து எனக்கு கால் வந்தது, இது மாதிரி வேலை கிடச்சிருச்சுங்க, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சடார்னு டக்குன்னு யாருமே நினைக்கவே இல்லை, யோசிக்க கூட இல்லை. டக்குன்னு ஒரு நாள் 3 நாள் கழித்து 4வது நாள் ஃப்ளைட் ஏறிட்டார். அவர் இப்போ வெளிநாட்டில் தான் ஜெர்மனியில் வேலை செய்கிறாரு, நல்லபடியாக இருக்கார். அதுமாதிரி நோய்க்கும் இந்த சுவாமிக்கு கேட்டோம்னா நோய்க்கும் சரி பண்ணி கொடுப்பாரு. நம்ம வந்து ரொம்ப மனம் உருகி சுவாமியை தவிர வேறு யாரும் இல்லைன்னு நினச்சினாலுமே போதும், பொருள் எதுவுமே கேட்க தேவையில்ல. முருகன் காலடி பணிஞ்சாலுமே போதும், அவர்கிட்ட வந்து நின்னாலுமே கேட்டது கொடுப்பாரு. நம்ம திருச்செந்தூர் முருகர்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. நான்லாம் அனுபவபூர்வமாக நான் வாடகை வீட்டில் இருந்தேன். இதே திருச்செந்தூர் முருகர்கிட்ட வந்து நான் 7 லட்சத்துக்கு லீஸில் இருக்கேன்னா அது முருகன் தான், திருச்செந்தூர் முருகர் தான். நம்ம ஒன்றும் படிக்கலைண்ணே, ஒன்றும் நமக்கு படிப்பும் தெரியாது, ஒன்றுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இன்ன வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நான் ஒரு இடத்துல வந்த புதுசில் ஒரு ஆஃபீஸ் பாயா, அது எப்படி சொல்கிறது, நம்ம படிக்கலைன்னா வேலை கொடுப்பாங்க, அந்த இதை பெருக்கணும் வைக்கணும், அது மாதிரி ஒரு சாதாரணமாக தான் இருந்தேன். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சுது. நீங்கள் வாழையே தகுதி இல்லை, நமக்கு ஒன்றும் தெரியலையே, நம்ம ஊரை விட்டே போகலாங்கிற ஒரு எண்ணம் வரும்போது இந்த முருகப்பெருமான யதார்த்தமாக உள்ளே வந்தேன். அப்படியே வர தினம் வர என் வாழ்வு மாறிச்சுண்ணே. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு எல்லா ஜாதகத்துலையும் பார்த்தா குழந்தை இல்லை. எனக்கு 7-8 வருஷமாக குழந்தை இல்லை. கல்யாணம் பண்ணதே 32 வயசு தான், அதே லேட்டாக தான் பண்ணேன். எங்கே பார்த்தாலும் குழந்தை இல்லை. என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தேன். ஐயாட்ட வந்துக்கிட்டே இருந்தேன். ஐயா 2 பொம்பளை பிள்ளையா, முதல் ஆதிலட்சுமி, 2வது கிருத்திகான்னு 2 பொன் குழந்தை, 2வதுலாம் முருகனை பார்த்தா என் மகளை பார்த்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி அவரே மாதிரி குழந்தைய தந்திருக்காரு. ஒன்றும் இல்லாமல் இருந்தால் என்ன, அன்னைக்கு எங்கேயோ கொண்டு வச்சுருக்காரு. படிக்கலை, நான் பெரிய ரேஞ்சில் என்னை கொண்டு வச்சுருக்காரு. நான் ஒன்றும் கிடையாது, இல்லாமல் இருந்தேன். இன்றைக்கி 2 காரு, எல்லா செலவத்தையும் கொடுத்துருக்காரு அவர். நான் வந்து நினச்சா பெருக்கி சொல்லக்கூடாது, அப்படி கக்கூஸ் வேலை அந்த மாதிரிலாம் சாதாரணமாக வேலை செஞ்ச அவர் ஆஃபீஸ் பாய் ஒரு இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி முருகப்பெருமான் என்னை எங்கேயோ கொண்டு வச்சுருக்கான். வேறு இப்படி நிறைய இருக்குது. காலைல 4 மணிக்கு வந்து எழுப்பிடுவார். தூங்கிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்கும், எழுப்பி காலையிலே எழுந்திரிச்சு அவர் சஷ்டி அந்த வேல்மாரில் எனக்கு நிறையா தெரில, எப்படி சொல்லணும்னு உதவும் தெரியும். நான் படிக்கிற கூட மறந்துடுவேன், தப்பாக மெதுவாக தான் ஸ்லோவாக தான் படிப்பேன், எனக்கு தெரியாது.
அது இன்ன வரைக்கும் மனப்பாடம் என்னால் பண்ண முடியல. நானும் 5-6 வருஷமாக படிக்கிறேன் சஷ்டிலாம். அது எனக்கு மண்டையில் ஏற மாட்டுக்கு. அவரை பார்ப்பேன், இங்கே வருவேன், திருப்பி இதுக்கு மேலே எங்கே கூப்பிட்டு போகிறாரோ, குண்டத்தூரா நிறைய கோயில் இருக்குங்க. நொடி திடீர்னு பார்த்தா சிறுவாபுரி போவோம், எங்கேயாவது டெய்லி ஒரு பக்கம் கூப்பிட்டு போகிறாரு. திருப்பரங்குன்றம் எங்கேயாவது இப்போ போன வாரத்தில் திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் வந்திருக்கேன். இவர் என்ன சொல்கிறாரோ அதான். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 16 வருஷம் ஆகுது பார்த்துக்கோங்க. 16 வருஷமாக இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு போயிட்டுருக்கிறேன். நான் இந்த வழியில் வேலைக்கு ஒரு நாள் கூட அவரை பார்க்காம என்னால் இருக்க முடியாது பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தாதான் எனக்கு அந்த நாள் பொழுது நிம்மதியாக போகும். எல்லாமே எனக்கு நன்மை தான் நடந்தது, நன்மை இல்லாதது எதுவுமே கிடையாது. எல்லாமே சந்தோஷமாக நடந்தது. எனக்குன்னு அப்படின்னு கிடையாது. இந்த வேண்டுதல் தான் அந்த வேண்டுதல்லேருந்து கிடையாது. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு ஃபிக்ஸ் வரும். அதனால இந்த கோயிலில் நான் வேண்டிக்கிட்டேன். இது நாள் வரையும் அவங்களுக்கு அந்த இது வந்தது கிடையாது. நல்லா இருக்கிறாங்க அவங்க. சஷ்டி விரதம் இருப்பேன், தைப்பூச விரதம் இருப்பேன். இந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டால் நல்லது நடக்குது, அவ்வளோதான். இதுன்னு அதுன்னு கிடையாது. மனுஷங்க எது நினச்சி வேண்டிக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 14 வருஷமாக வரேன், கோயிலுக்கு தொண்டு செஞ்சிட்ருக்கிறேன். இது திருப்பூர் செந்தில் ஆண்டவர் முருகன் கோயில் எம்ஜிஆர் நகரில் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் ஒரு 45 வருஷமாக நான் இருக்கேன். அதாவது எப்படின்னா வேண்டியதை கொடுக்குறார். பக்தர்கள் என்ன கேட்குறாங்களோ இங்கே வரவங்களுக்கு எல்லாம் நன்மை தான் நடந்துகிட்ருக்கு. கல்யாணம் ஆகிருக்கு, உடம்பு சரியில்லாமல் ஆகிருக்கு, வேலை கொடுத்துருக்கிறார். எல்லா செல்வங்களையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறார் அவர், ஒரு குறையும் கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா வந்திருப்பேன். நான் இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். வெள்ளி செவ்வாயானா நான் வந்துடுவேன். முருகர் பார்த்தா தான் அந்த நாள் எனக்கு ஓடும். பார்க்காம போனேன்னா எனக்கு அந்த நாள் நல்லா போனதாக இருக்க மாதிரி, அந்த நாளே எனக்கு ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இங்கே முருகரை தரிசனத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. எனக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. மெயினாக அதை நான் சொல்லணும். என்ன நானே கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். அதே நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுனால வீட்டில் என் குழந்தைங்க, என் ஹஸ்பண்ட், அவங்களுக்கு என்னால் நல்லா சேவை செய்ய முடியுது. ஸோ என்னோடய கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அவங்களோட வளர்ச்சிக்கு உதவுது. அதை மெயினாக சொல்லணுன்னா, ஸோ நம்மளையும் அறியாமல் ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்ம கடவுள் முருகர். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப பவர்ஃபுல். அது எந்த அளவுக்குன்னு என்னால் சொல்ல முடியல. பட் என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் மெயினாக நிறைய இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப, ஸோ அதில் நான் இருந்து ரெக்கவர் ஆனேன். அப்புறம் ஃபினான்ஷியலாக எனக்கு கொஞ்சம் நிறைய கடன் பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூவும் கொஞ்சம் சால்வ் ஆச்சு. அப்புறம் ஃபேமிலி வைஸ் பார்த்தோன்னா எனக்கு நிறைய பிரச்சனை, ரிலேட்டிவ்ஸ், ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பிரச்சனை எல்லாமே எனக்கு சால்வ் ஆச்சு. ஸோ அதிலிருந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ இருந்து எனக்கு இந்த கோயிலுக்கு தரிசிக்கிறது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணேன். என் பிள்ளை கல்யாணத்துக்கோசம் வேண்டின்னு வந்துக்கிறேன். வாரம் 6 வாரம் வர சொல்லியிருக்காங்க. சரி வரல, நீ தான் முதல் வாரம். தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க, ஒரு கல்யாணம் ஒன்று நடந்திருக்கு சொந்தக்கார பிள்ளைக்கு, அதுமாரி சொன்னாங்க. நான் கேட்டுக்கின்னு தெரிஞ்சுன்னு வந்துக்கிறேன். இனிமே தான் எல்லாமே நல்லா. திருச்செந்தூர் முருகர் நான் பார்த்தது இல்லை. இப்போ இதில் தான் பார்த்துருக்கு, டிவியில் தான் பார்த்துருக்கு. இப்போ தான் நேரில் பார்க்குறேன். அதே மாதிரி தத்துருவமாக இருக்கிறாரு. நல்லா இது வைப்ரேஷன் இருக்குது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி என்கின்ற பெயரிலே எம்ஜிஆர் நகர் காமராஜர் வீதியில் வீட்டிலிருந்து பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற சுப்பிரமணிய சுவாமிக்கு வருகின்ற மார்ச் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை அன்று மிக சிறப்பான முறையிலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலயமாகப்பட்டது திருமுருகப் பெருமாள் கிருப்பானந்த வாரியார் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு மிகவும் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் ஆலயத்திலே பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயமானது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அல்லாமல் சென்னையிலே வசிக்கக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் ஆலயத்தை நாடி வந்து ஐயனுடைய அருள் பெற்று செல்லுகிறார்கள் என்பதனை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெற இருக்கின்ற
மகா கும்பாபிஷேகம் அன்று அனைத்து பகுதி மக்களும் கலந்து கொண்டு ஐயனுடைய அருள் பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அண்ணா ஒரு டைமு காணாமல் போயிட்டாங்க. சாமிக்கிட்ட வந்து அழுது இது பண்ணேன். அந்த 2 நாள்லேயே அண்ணா கிடச்சிட்டாரு. வந்து இது பண்ண மாரி வேண்டுதல் வச்சு வந்து நல்லா செஞ்சாங்க. வெள்ளிக்கிழமை ஓரளவுக்கு கூட்டம், செவ்வாய்க்கிழமை தான் மெயினாக கூட்டமாக இருக்கும். அங்கே அண்ணா ஒரு டைம் கல்யாணம் நடக்குது. அண்ணா கல்யாணத்துக்காக வேண்டிக்கிறேன். நிறைய விஷயம் நடந்துருக்குது. எதை சொல்கிறது எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியல. உடம்பு முடியாமல் எங்கள் பையனுக்கெல்லாம் இருந்தது. இந்த முருகருக்கு தான் தவுட்டுக்கு கொடுத்துட்டு என் பையனை நான் வாங்கினேன். அதுலேருந்து அவனுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போவும் ஒரு சில பிரச்சனை வந்தது. இந்த முருகர்கிட்ட தான் வேண்டிக்கின்னு அவர் பாதத்தில் தான் அந்த பிரச்சனையை வச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த வேண்டுதலை நான் செஞ்சுன்னு தான் இருக்கேன். அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாத பசங்க கல்யாணம், எனக்கு 2 பொண்ணுங்க கல்யாணத்துக்கெல்லாம் இங்கே வேண்டின்னு தான் நல்லபடியாக எனக்கு நல்ல ஒரு இடத்துல மாப்பிள்ளை வர வச்சு நல்ல ஒரு இது நடத்தி கொடுத்தாரு அவர் முருகர். அதில் எந்த குறையும் இல்லை. அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ, இப்போ குழந்தை பிறக்கலன்னு வச்சுன்னா இந்த மாசியில் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த சஷ்டி முடிஞ்ச உடனே திருக்கல்யாணம் பண்ணுவாங்க முருகருக்கு. அப்போ அந்த மாதிரி வேண்டுதல் இந்த மாதிரி மாதமாக இருக்கிறவங்களுக்கேன்னுட்டு இந்த பாசி பயிரில் ஒரு இது பண்ணுறாங்க. நிச்சயமாக நிறைய பேருக்கு அது கிடச்சிருக்குது, குழந்தை கிடச்சிருக்குது. திருச்செந்தூர் அவ்வளோ தூரத்தில் இது நிறைய பேரால் வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது. இதை அந்த முருகரை மனசில் நினச்சி அவருக்கு என்ன நம்ம செய்வோமோ அந்த மாதிரி இதை வேண்டின்னு செய்கிறாங்க. 15 வருஷத்துக்கு மேலேருந்தே வரோம். இந்த கோவிலுக்கு வந்து எது அவர்கிட்ட சொன்னாலும் அப்படியே நடத்தி வைப்பார். மனசுருகி வேண்டிக்கிட்டா எல்லாமே நடக்கும். நான் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவரால் வந்து சொல்லுவேன், அவர் அப்படியே நிறைவேற்றி வைப்பார். இப்போ வந்து மெயினாக ஒன்று மனசில் நினச்சிட்டு இருக்கேன், அது நடந்துரும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு மாதமாக இருக்கும்போது ஒன்று நினச்சேன், அதே மாதிரி நடந்தது. எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு ஒன்று நினச்சேன், அதே மாதிரி நடந்தது. இப்போ என் பையனுக்காக ஒன்று வேண்டிகிட்டு இருக்கேன், அதையும் நடத்தி வைப்பார் முருகர். நான் வந்து அபிஷேகம் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து இந்த சென்னையில் வந்து 30 வருஷம் ஆகுது. 32வது வருஷமும் ஆயிடுச்சு. இதுவரையில் இந்த முருகன் கோயில் ரொம்ப சக்தி உள்ள கோயில். திருச்செந்தூர் முருகன்னா அது மாதிரி ஒரு சக்தி கண்டிப்பாக உண்டு. ஆனால் நான் இந்த கோயிலுக்கு தினம் ஒரு 2 தடவை 3 தடவையாவது வரேன். என்னுடைய கவலையெல்லாம் தீர்க்கிறது இந்த முருகர் தான். நான் இங்கே வரும்போது எதுவுமே இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் இன்ன வரலும் வாடகை, ஒரு நாள் கூட வாடகை இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் இதுவரையிலும் ஓட்டுது. அவ்வளோதான். என்னால் முடிஞ்சது என்னவோ அந்த கடவுள் உதவி செய்கிறதுனால தான், என் உடம்பு நலமாக இருக்கிறதுனால தான் ஒரு வேலை வெட்டிக்கு போய் எல்லாம் அது அந்த முருகனோட அருள் தான். ஆனால் தினம் சாமியை கும்பிட்டுட்டு போயிடுவேன். வேலைக்கு போகும்போது வரும்போதும் அந்த சந்நிதியில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு போனால் தான் என் மனசு நிம்மதியாக இருக்குது. அவரோட சக்தியெல்லாம் சொல்லி மாளாது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இங்கே வேண்டதுனால எனக்கு எல்லாம் நடக்குதுன்னு. அதனால் அது ஒரு மனசில் ஒரு சக்தியாக நம்ம நினச்சிட்டு வர்றது உண்மையாக நடக்கும். அவ்வளோ. நாங்கள் வந்து 10 வருஷமாக வரோம்ப்பா இந்த கோயிலுக்கு. முதல்ல சும்மா இதுவாக தான் வந்து உக்காந்தேன். அப்புறம் இருக்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இந்த கோயிலுக்கு வர. அதனால் டெய்லி நினைக்கிறப்பெல்லாம் நாங்கள் வந்துடுவோம்ப்பா. இங்கே வந்து பணி நாங்கள் மாட்டை செஞ்சுன்னே இருப்போம். எல்லாருக்குமே சந்தோஷந்தான். வர சொல்ல கவலையோடு வருவோம்ப்பா. வந்தவொடனே ரொம்ப சந்தோஷமாயிடும் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே. எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் வீடு நினச்சின்னு இருந்தோம். அது வந்து முடிஞ்சிடுச்சு. அது முடிஞ்சது பெரிய விஷயம். எங்களுக்கு கிஃப்ட்டு, அது பெரிய கிஃப்ட்டு. அப்புறம் எங்கள் பேரன், எங்கள் பேத்தி, 2 பேரன் 2 பேத்தி நல்லா படிக்கிறாங்கப்பா. நல்லா நாங்கள் ஸ்கூல் கேட்டது அதுவும் கிடச்சிடுச்சு எங்களுக்கு. நீங்கள் எது நினைக்கிறீங்களோ இது அதுவும் இல்லை, எது கேட்டாலும் நீங்கள் மாட்டை வந்து மனசார வந்து நின்றுக்குன்னா போதும். நின்று வேண்டி மனசார நின்று வேண்டாவே கிடச்சிடும். ஆனால் நிஜம்ப்பா எல்லாமே. இங்கே பால் அபிஷேகம் பண்ணால் பால் குடம் ரொம்ப விசேஷம். அது சொல்லவே முடியாதுப்பா. அது சக்தினா ரொம்ப அது நாங்கள் எப்படி சொல்லவே முடியாதுப்பா. அதெல்லாம் ஆலயம் ஆரம்பித்து சுமார் 60 ஆண்டு காலமாக ஐயா அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அங்கே தூத்துக்குடி போகாதவர்கள், போக இயலாதவர்கள் நம் ஐயனை பார்த்தவுடனே உலகாங்கிதம் ஆகிவிடுகிறார்கள். அதாவது என் அப்பன் எதிர்க்கவே வந்து விட்டார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு 1000 விழுக்காடு அவருக்கு மன திருப்தி, ஆத்மா திருப்தி ஆகிடுகிறது. இங்கிருந்து வேண்டிக்கிட்டு போகிறாங்க, சாமி முருகா எனக்கு நீ என் வீட்டுக்கு வா, எனக்கு நான் கேட்குறத கொடுத்துரு, என் வேண்டுதல் நிறைவேற்று, என் மகனுக்கு கல்யாணம், என் மகளுக்கு கல்யாணம், எனக்கு என் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு, புத்திரஸ்தானம் இல்லை, அவர் கொடுத்துறாரு, 1க்கு 2 கொடுக்குறாரு.
கொடுத்துட்டாரு. இப்படியெல்லாம் நடக்கின்ற இந்த திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திலே வருகின்ற மார்ச் மாதம் 7, 8 தேதிகளில் பாலாலயம் பண்ணி திருப்பணி ஆரம்பிக்கின்ற கும்பாபிஷேகம் நடக்கின்றபடியால் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியிலே பழனியிலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.